إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று நூற்றுக்கணக்கான இடங்களில் அல்லாஹ் கூறுகிறார். எல்லா இடங்களில் அந்த வசனங்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு கட்டளை ஆணையை பிறப்பிக்க போகிறான் அல்லாஹ், ஒரு சட்டத்தை சொல்ல போகிறான் என்பதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டது. அதை சாதாரணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லி லேசாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வின் கட்டளை வரப்போகிறது என்று பொருள் அதற்கு. நான் ஒரு வசனத்தை ஓதினேன் ஆரம்பத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, விசுவாசிகளே. இன்னொரு இடத்தில் ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, புத்திசாலிகளே, அல்லாஹ்வை பயப்படுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ் ஒரு இடத்துல. ஈமான் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், இறை அச்சம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. எந்த இடத்தில் ஈமானை சொன்னாலும் அந்த இடத்தில் அதை இறையச்சத்தோடு கவனி, அறிவோடு பார் என்று சொன்னதை போல இந்த வசனம் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் ஊரில் தான் முபாஹரா நடந்தது என்று ஒரு 55-60 வயதுள்ள ஆளுநர்கள்லாம் தெரியும். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வசனத்தை வைத்துதான் பெரும்பாலான ஊர்களில் ஆலிம்கள் மக்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். வழிகெடுத்துக் கொண்டிருந்தார்கள், பச்சையாகவே சொல்லலாம். அப்படி பயன்பட்ட வசனம் தான் நான் சொன்ன முதலில் வாசித்த அந்த வசனம். அது என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, அத்தியுல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வஅத்தியுர் ரசூல், இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரி மின்கும், உங்களில் அம்ரு உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள் இருக்கு. அதுல இந்த அம்ருன்னு சொன்னா சாதாரண அதிகாரம்னு அர்த்தம். அதுக்கு அவ்வளவுதான். யாருடைய கையில் அதிகாரம் இருக்கிறதோ அவங்களும் கட்டுப்படுங்கன்னு அர்த்தம். அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும், அது கட்டுப்படாம இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அவர்களோட தூதருக்கு கட்டுப்படுவது மறுமை சமாச்சாரமாக இருக்கிறது. அதிகாரம் என்பது அப்படி அல்ல. ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு நாட்டிலும் அதிகாரம் உண்டு. ஒரு சாதாரணமாக நீங்க ரோட்ல போகும்பொழுது டிராபிக் போலீஸ் கட்டுப்பட்டு தான் ஆகணும். சிக்னலை போடுவான், சிவப்பு லைட்ட நில்லு, இதுக்கு அர்த்தம் நின்றுவோம். பச்சை லைட் போ, போயிருவோம். இந்த அதிகாரமுடையவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்று குர்ஆன் அப்படி சொல்லுது. அல்லாஹ்க்கு கட்டுப்படு, அவன் தூதருக்கு கட்டுப்படு, அதிகாரமுடையவர்கள் கட்டுப்படு. இந்த வசனம் இருக்குல்ல, இதைத்தான் இமாம்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள், அவுலியாக்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள், முன்னோர்கள் கட்டுப்பட என்று. எவனுக்குனால் கட்டுப்படு, தப்பு இல்லை. யாரும் யாருக்கும் கட்டுப்படலாம். ஒரு நிபந்தனை என்ன? கண்டிஷன். கண்டிஷன் என்ன? ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல்,
ஒரு விஷயத்தில் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு வருமானால், பிணக்கு ஏற்படுமானால், சரியா சரியில்லையா, ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்று ஏற்படுமானால், ஃபருத்தூஹி அல்லாஹி வ ரசூல், அல்லாஹ் என்ன சொன்னான் அதை கட்டுப்படு, அவன் தூதருக்கு கட்டுப்படு. கட்டுப்படுறது பெருசு, எல்லாருமே கட்டு. ஸ்கூல்ல வாத்தியாருக்கு மாணவன் கட்டுப்படுவானே, பள்ளிவாசல் நிர்வாகிக்கு மோதினார் கட்டுப்படுவார, ஆலிம்சா கட்டுப்படுவார, யாரும் யாருக்கும் கட்டுப்படலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதை போல எவனுக்கும் கட்டுப்பட முடியாது. அதுதான் இஸ்லாமிய கான்செப்ட். அல்லாஹ் கட்டுப்படுவதை போல யாருக்கும் கட்டுப்படாதே, அவன் தூதரை கட்டுவதை போல யாருக்கும் கட்டுப்படாது. இதை ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மை யுதீ ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார். அப்படி அர்த்தமாமா. நீ இந்த தூதர் சொல்ல கேட்கிறிய, அல்லாஹ் சொல்ல கேட்கிற, தூதர் சொல்ல கேட்கிறன்னு நினைக்காத. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பொருள்? ஏனென்றால் இந்த கேரண்டி உத்தரவாதம் உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் கிடையாது. தூதர் சொல்லதை கேட்டால் அல்லாஹ் சொல்லதை கேட்டது போல, அபூபக்கர் சித்திக் சொல்லை கேட்டால் அது அபூபக்கர் சித்திக் சொல்லத்தான் கேட்கிறோம். சஹாபாக்கள் சொல்லை கேட்டால் சஹாபாக்கள் சொல்லத்தான் கேட்கிறோம். அல்லாஹ் கட்டுப்படுது ஆகாது. அல்லாஹ் என்ன சொல்ல, என் தூதர் சொல்லை கேள், அது என் சொல்லை கேட்டது போல அப்படிங்கிறான். அதுபோல அல்லாஹ் கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். உங்களில் பெரியவர்களுக்கு, நாதாக்களுக்கு, தலைவர்களுக்கு, அதிகாரி யாரென்னால் வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு யாருக்கும் கட்டுப்படு. ஒரு விஷயத்தில் சர்ச்சை ஏற்படுமானால், என்ன சர்ச்சை கேட்கிறான், இப்படி சொல்றீங்களே அதுக்கு ஆதாரம் இருக்கா, சான்று இருக்கா? கருத்து வேறுபடுவானால் அல்லாஹ் என்ன சொன்னான், அவன் தூதர் என்ன சொன்னார் என்று மட்டும் பாருங்கள். நான் ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்? கடந்த காலத்தில் பல விஷயங்களை மக்கள் மத்தியில் நாம் பேசியிருக்கிறோம். எல்லா மக்களும் தெரிந்திருப்பீர்கள். 55 வயசுக்கு மேல உள்ளவங்க ஓரளவு தெரியும். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கராமத். கராமத் என்பது காயல் பண்ண ஆளுக்கெல்லாம் பழக்கப்பட்ட வார்த்தை தான். கராமத்துல் அவுலியாய் ஹக்குன் அப்படிமாங்களா இல்லையா? அவுலியாக்களின் கராமத் என்பது உண்மை. முஅஜிஸா என்றால் நபிமார்களுக்கு, கராமத் என்றால் அவுலியாக்கள். இப்படி ஒரு பிரிவெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல. இது இவங்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. கராமத் இருக்கிறதா? இருக்கிறது. முஅஜிஸா இருக்கிறதா? இருக்கு. யாருக்கு இருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான் என்பதை பேசுவதற்காகத்தான் இன்றைய ஜும்மாவில் மீண்டும் பழைய விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கராமத்னா என்ன? அற்புதம், அத்தாட்சி, அதாவது அதிசயம், பிறரால் செய்ய முடியாத ஒன்றை ஒருவர் செய்வது, அதுதான் கராமத். உதாரணமாக, வானங்களை படைத்திருப்பதும் பூமியை படைத்திருப்பதும் நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய கராமத்தில் உள்ளதுங்கிறான் அல்லாஹ். இல்ல கராமத்னு வரல, இல்ல ஆயத்னா அதுதான் அர்த்தம். ஆயாத்திஹி, அவனுடைய கராமத்தில், அற்புதத்தில், அத்தாட்சியில், ஆதாரத்தில் உள்ளது. ஆயத்னா என்ன? ஒவ்வொரு ஆயத்தும் கராமத்துங்கிறான் அல்லாஹ். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், எனக்கு அற்புதங்கள் வழங்கப்படவில்லை, எனக்கு தந்த அற்புதம் அல் குர்ஆன் தாங்க ரசூலுல்லாஹ். மொத்த குர்ஆனும் கராமத்றாங்க ரசூலுல்லாஹ். மொத்த குர்ஆன் முஅஜிஸா. இது வசனத்தை கொண்டு வா பார்க்கலாம்ங்கறான் அல்லாஹ். கொண்டு வா பார்க்கலாம். என்ன அர்த்தம்? முடியாதா யாராலையும் அர்த்தம். என் தூதர் மூலமாக நான் எதை சொன்னேனோ அதை இன்னொரு செய்ய முடியாது அப்படி சொல்றான் அல்லாஹ். அதுல உள்ளது அந்த வசனம். வானங்களை படைத்திருப்பதும் பூமியை படைத்திருப்பதும் நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. இதுல என்ன அத்தாட்சி? அதுல என்ன அற்புதம்? இது கொஞ்சம் யோசித்து பார்த்தால் போதுமானது, ரொம்ப வேண்டாம். இன்றைய உலகில் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்க மாட்டான், பூமிக்கு இழுக்கும் சக்தி இருக்கிறது, புவி ஈர்ப்பு இழுக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கானா இல்லையா? இப்ப இந்த கர்ச்சிவெல்லாம் இப்படி வைக்கிறேன், இந்த இடத்துல நின்றுடுச்சு, கீழே விழாம, என்ன எல்லாரும் அவுலியாண்டுவோம். பார்த்தீர்களா? கர்ச்சிப் அப்படி நிக்குது பாரு. இந்த பேப்பர் அப்படி வீசல, அப்படியே மேல நிக்கி, கராமத் அப்படின்றோம். அது அற்புதம் கிடையாது. ஒன்றை வைத்தால் நிற்பது இயற்கை, கீழே விழுவதுதான் அற்புதம். அதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். ஏன்? பூமிக்கு இழுக்கும் சக்தி இல்லைன்னா கீழே விழாது. சந்திரமண்டலத்துக்கு போலாம்ல, அங்க ஒண்ணு வச்சா என்ன செய்யும்? நிக்கும். ஏன்? அங்க அல்லாத அற்புதத்தை செய்யல, தரையில் வர வேண்டும். இந்த அற்புதத்தை செய்யாவிட்டால் மனிதன் வாழ முடியாது. பூமிக்கு இழுக்கும் சக்தி இல்லை என்றால் மனிதன் எப்படி வாழ்றது? யோசிச்சு பாருங்க பாப்போம். சந்திர மண்டலத்துல ஒரு 10 எட்டு வைக்கணும், 1 மணி நேரம் ஆயிரும். 10 எட்டு வைக்கணும், 10 அடி நடக்கட்டும் வைங்களேன்,
தரையில போய் கீழே இறங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். ஏன்? பூமிக்கு இழுக்கும் சக்தி இல்லை. இன்னைக்கு இருக்கு. வீட்டில் போய் கொண்டாடி போய் டீ தான் ஒரு டீ போடுன்னு நீங்க சொல்றீங்க, சொல்லி அங்க காலையில உள்ளதே 1/4 மணி நேரம் ஆகும். அப்புறம் டீயை போட்டு கொண்டு வரது 4 நாள் ஆகி போயிடும். ஏன்? இழுக்கு சக்தி இல்லை. இது சிம்பிள் நான் சொல்றது, எல்லா விஞ்ஞானத்தையும் நான் சொல்ல, ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். அப்ப இழுக்கும் சக்தி இருப்பதுதான் ஆச்சரியம். அதை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது இல்லைன்னா வாழ முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, சமைக்க முடியாது, டீ போட முடியாது. இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் உள்ளதுங்கிறான் அல்லாஹ். ஆயத்தான் அற்புதம் தான், அத்தாட்சி தான் உள்ளது. எந்த இறை தூதர் அற்புதத்தை ஆயத்துகளை கொண்டு வருவதாக இருந்தாலும் அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர நடக்காது அப்படிங்கிறான் அல்லாஹ். இங்கதான் அல்லாஹ்வுடைய வல்லமை வழங்கணும். அல்லாஹ்வுடைய வல்லமையை சொன்னா ஏதோ முன்னோர்களை மதிப்பதில்லைங்கிறான். அப்படியே அல்லாஹ்வுடைய வல்லமைங்கிறது விளங்க மாட்டேங்குது. நபிகளாரில் இருந்து ஆதமிலிருந்து நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். இது கேவலமா? இறை தூதர்களுக்கு, இறை தூதர்களோ இறை நேசர்களோ சஹாபாக்களோ நீங்களோ நம்மள யாரு? அடியார், அடிமை. அவன் எஜமானன், அவன் தலைவன், அவன் ஆளுமை உள்ளவன். நாம் எல்லாம் அடிமைகள். அடிமைகள் அந்தஸ்து கூட குறை இருக்கு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. என்னை விட நீங்க அந்தஸ்து உள்ள ஆளா இருக்கலாம், உங்களை விட ஒரு அவுலியா அந்தஸ்து உள்ள ஆளா இருக்கலாம், அவரை விட இங்க இருக்க ஆள் அந்தஸ்து உள்ள ஆளா இருக்கலாம். சஹாபாக்களை விட இங்கே இருப்பவர் அறிவில் கூடியவராக இருக்கலாம், இறையச்சத்தில் கூட முடியாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இறையச்சத்தில் ஈமானில் சஹாபாக்களோட எவனும் கூடி இருக்க முடியாது. இன்றைக்கு உலகத்துல அறிவில் தெரியாது இருக்கலாம், ஒரு சஹாபியோட அறிவாளி இப்ப இங்க இருக்கலாம், நமக்கு தெரியாது. அறிவு ஒரு கண்ட்ரோல் உள்ளதல்ல, இவ்வளவுதான் என்று அளக்க முடியாது. இறையச்சம் அப்படி இல்லை. இறையச்சத்தை அல்லாஹும் அல்லாஹ் சொல்லிட்டா முடிஞ்சு வச்சு. இறையச்சத்தில் உயர்நிலையில் உள்ளவர்கள் இறை தூதர்கள், ஈமானில் உயர்நிலையில் உள்ளவர்கள் இறை தூதர்கள், அதற்கு அடுத்தபடி சஹாபாக்கள். அப்படிதான் பார்த்துக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒமா யாத்தி மின் ரசூலின் ஒமா கான ரசூலின் அன் யாத்தி பிஆயத்தின் இல்லா பில்லாஹ். எந்த அத்தாட்சியை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அனுமதிக்காமல் நடக்காது அப்படிங்கிறான். ஏன் இதை சொல்றான் தெரியுமா? இறை தூதர்களே ஒரு அற்புதத்தை சொன்னால் அது அவர் செய்ததல்ல, அப்படி விளங்க. நபிகள் பெருமானார் குர்ஆனை மொத்தமாக தந்தார்கள், அது அவருடையதல்ல, அதை விளங்க. அவருடைய மண்டையில் உதித்ததல்ல, அது அவருடைய மண்டைக்கு நான் கொடுத்தது அப்படிங்கிறான். அவர் சிந்தனைக்கு நான் இறக்கியது. அதான் அர்த்தத்துக்கு எந்த ஒரு இறை தூதராக இருந்தால், யார் ரசூலாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அனுமதிக்காமல் நடக்காது. சரியா? இப்போ மனிதன் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதங்கிறது குர்ஆன் ஆச்சரியப்பட மாட்டான், தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதோ ஒரு அற்புதத்தை கண்ணால் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறான். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்னி கத் ஜீஅத்துக்கும் பிஆயத்தின் மின் ரப்பிக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான். அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தனிப்பட்ட அற்புதம் தான் அது. இறை தூதர் என்பது வேறு விஷயம், இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட குர்ஆன் என்பது வேறு விஷயம். அது அப்பாற்பட்ட சில அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தான். எந்தவித ஆணுடைய டச் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். நாம் நம்புகிறோம், நம்பணும். மற்றவர்கள் அது சொல்ல முடியுமா? மற்றவர்கள் செய்தால் விபச்சாரம், வேசித்தனம் அப்படின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயின் தப்பாகத்தான் பேசினார்கள். தப்பாதான் பேசு உலகம் பேசினாங்க. அப்பதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏன்ட்ட எதுவும் சொல்லாதீங்க. வஷாரத்திலே சமிக்கை காட்டினார். அதோ அந்த தொட்டில் கிடக்கும் குழந்தையிடம் போய் கேள், ஏன்ட்ட கேட்காத என்று அந்த தாயார் சொன்னார், அந்த மூதாட்டி. காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா. அது எப்படி தொட்டில் கிடக்கும் குழந்தையிடம் போய் பேச முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். உனக்கெல்லாம் கிறுக்காங்கிற மாதிரி, உனக்கு பைத்தியமா? பிறந்த குழந்தை பேசுமா? அப்பதான் கால இன்னி அப்துல்லா ஆத்தானி அல் கிதாப் வஜஅலனி நபியா. நான் அல்லாஹ்வுடைய அடியார் என்று அந்த குழந்தை பிறந்த அன்றே சொல்லியது. இது அற்புதமா இல்லையா? உச்சகட்டமான அற்புதம். இது மாதிரி அற்புதம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கல, ஈசா நபி கொடுத்தான். கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியார். ஆத்தானி அல் கிதாப், வேதத்தை தந்து விட்டான். வஜஅலனி நபியா, நபியாக ஆக்கி விட்டான் என்று அந்த குழந்தை சொன்னது. பிறந்த அன்றே நபி என்று அறிவிக்கப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். பிறந்த அன்றே வேதம் கொடுக்கப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்ட ஈசா. வேற எந்த நபிக்கு இது கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு பிறகு தானே.
இன்னும் சொல்ல போனா 40 வயசுக்கு முன்னால என்ன சொல்றான்ல, மா தத்ரீபல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாமல் இருந்தது. வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. வல்லமக மாலம் தக்குன் தாலம், உனக்கு தெரியாதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்தான். எப்படி சொல்லலாம் பாத்தி, இது ரசூலுல்லாஹ்க்கு வந்து என்னமோ கண்ணிய குறைவுன்னு நினைக்கான். இல்லடா, ஒண்ணும் தெரியாததை இவ்வளவு சொல்லி கொடுத்தான்ல. அலிப்பே படிக்காத ஆளு, எழுத்துக்கூடி படிக்க தெரியாது, படிக்க தெரியாது, பார்த்தது எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கான் பாரு. இங்கதான் அல்லாஹ் வல்லமையை காட்டுறான். இவ்வளவு அற்புதம் குர்ஆன். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். எத்தனை வயசுல எல்லாம் குறிப்பில்லை, கொஞ்சம் வளர்ந்த பிறகு இறங்கி இருப்பாங்க. அன்னி அஹ்லுக் லக்கும் மின் அத்தீன் கஹயத்தி தயிர். அற்புதம்னா என்னன்னு கடைசி சொல்லி முடிக்கிறேன். முதல்ல இந்த விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கணுங்க. அன்னி அஹ்லுக் லக்கும் மின் அத்தீன் கஹயத்தி தயிர், களிமண்ணால் ஒரு பறவையை செய்வேன். களிமண்ல நான் செய்வேன். ஃபன்ஃபுகு ஃபீஹி, அதில் ஊதுவேன். அந்த களிமண்ணில் அந்த பறவையினுடைய அந்த களிமண்ணில் ஊதுவேன். இந்த சட்டிபானம் செய்யற மாதிரி களிமண்ணில் ஒரு பறவையை செய்வேன். அதுல ஊதுவேன். ஃபயகூனு தைரம் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு அது பறவையாக செல்லும். உயிருள்ள பறவையா போயிருமாமா. இதை பார்த்து அதிர்ச்சி ஆயிரும்ல. சாதாரண மந்திரம் செய்யறான், தந்திரம் செய்யறான், மேஜிக் காட்டுறான், இப்படிங்கிறான், டக்குனு புறா ஓடி வருது பார்க்கல. அது மேஜிக்கு மந்திரம். அது என்ன லாஸ்ட்ல சொல்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையில் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவோடு போன ஒவ்வொரு அக்மஹல் அப்ரஸ, குஷ்டநோய், இயற்கை குருடை நான் கிளியர் பண்ணுவேன், சரி செய்வேன். ஓஹில் மூத்தா பிஇذنில்லாஹ், செத்தவரை உயிர்ப்பிப்பேன் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு. அது சொல்ல வைக்கிறான் அல்லாஹ். என்னுடைய திறமை என்று சொல்லிடக்கூடாது, நான் தான் இதெல்லாம் செய்யறேன். ஏன்னா மனுஷ புத்தி என்னன்னு சொன்னா, ஒரு கொஞ்சம் திறமை இருந்தா எல்லாம் நான் தான் பீத்துக்கிட மனுஷனே கிடையாது, இது நம்ம தான் அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் நம்மளுடைய அந்த திறமையை பீத்திக் கொள்வார் மனிதன். எவ்வளவு பெரிய வேலை அது. நபிகள் பெருமானா ஒரு சிறுவனை பார்க்க வர்றாங்க உடம்பு சரியில்லாம. அந்த பையன் இஸ்லாத்துக்கு வந்து அஸ்லீம், யூத சிறுவன், அஸ்லீம் முஸ்லீம் ஆயிரு. அவன் ஒரு மாதிரியா யோசிக்கிறான். அவ அத்தா வாப்பா பக்கத்தில் நிக்காரு, அவரை பார்க்கறான். அவர் என்ன சொல்றார், ஃபாத்தி அபுல் காசிம், இந்த அபுல் காசிம் கட்டுப்பட்டு போ, இஸ்லாத்துக்கு போயிரு அப்படிங்கிறாரு. தகப்பன் யூதன், பையன் யூதன். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு சொல்றாங்க. அந்த பையன் வாப்பா அத்தாவை வாப்பா பார்க்கறான், அத்தே போ, அவர் கட்டுப்படு. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்லிம் ஆயிரான், ஃபாஸ்லம் முஸ்லிம் ஆயிரான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், இச்சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்றார்கள். ஏன் இப்படி சொல்றாங்க? நம்மளா இருந்தா நான் பேசி அவனை கொண்டு வந்துட்டேன்ல இஸ்லாத்துக்கு, கழிச்சேன், நீ என்னதை கழிக்க முடியும். இறை தூதர் சொல்றாரு, அவன் முஸ்லீம் ஆகுறான், என்னுடைய டேலண்ட் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தூதர் ஏன் டேலண்ட் இல்ல, ஏன் இறை தூதர்கள் சொன்னாலும் இஸ்லாம் மண்டையில் நுழையாமல் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஈமானை சொல்கிறேன், அது உங்களுடைய உள்ளத்தில் ஏறக்கூடாது என்று தடுக்கப்படுமானால் தலைக்கும், என்னால் இஸ்லாத்தை உன் உள்ளத்தில் திணிக்கவா முடியும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். குர்ஆன்ல எப்படி திணிக்க முடியும்? அப்ப எப்படி சொல்லலாம் பாருங்க. மனுஷன் ஏன் திறமைன்னு பீத்தாத, அல்லாஹ் தந்ததுன்னு சொல்லிட்டு போ, அல்லாஹ்வுடைய திறமைன்னு சொல்லிட்டு போ, அப்படி சொல்ல வைக்கிறான். ஓ ரப்பியக்கும் பிமா தாக்குலூன், நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீர்கள் என்று சொல்லவா அப்படிங்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஒரு ஆள் வரிசையா நின்னுங்க. நீங்க காலைல இடியப்பம் சாப்பிட்டீங்களா? நீங்க புரோட்டா சாப்பிட்டீங்க, நீங்க பூரி, நீ பழைய சோறு, நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஒரு டீ மட்டும் தான் குடிச்சு வந்தீங்க, நீங்க ஒரு உளுந்த வடை அரண்ட மாட்டீங்க. இத்தனை மாதிரி நான் சொல்லணுங்க. என்ன கடவுளேன்றான ஒவ்வொரு என்னென்ன சாப்பிடுவோம், உங்க வீட்டுல வந்து பார்க்காம சொல்லலாம். இப்படி ஏதாவது சில இதை சொல்லிட்டு அவனை கடவுள்ன்றான். அது மட்டுமல்ல, உமா தத்தஹிருன ஃபீ பூயத்திக்கும், உங்கள் வீடுகளில் என்ன இருக்கு என்பதை சொல்வேன். உங்க வீட்டுல 2 கிலோ அரிசி இருக்கா, கோதுமை ஒரு 1/4 கிலோ இருக்கா, தோரம்பருப்பு 1/4 கிலோ, மிளகாய் இல்ல, உங்க வீட்டுல பல்லார், இப்படி சொல்ல முடியுமாங்க? சொல்லுவேங்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். பிறந்தது அதிசயம், பிறக்கும் பொழுது பேசுனதே பேராச்சரியம். அப்புறம் இப்படி அதிசயம் சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதெல்லாம் பிஇذنில்லாஹ் இன்ன ஃபீ ذلك ஆயத்தல் லக்கும், இதெல்லாம் ஆயத்துகள், அத்தாட்சிகள், அற்புதங்கள், கராமாத்துகள் அப்படி வச்சுக்கிடுங்க. யார் சொல்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இப்படி அவர் சொன்னாரு அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டு, இதை பார்த்து விட்டு இந்த அற்புதத்தை செய்தவரை பார்த்து மனிதனுடைய புத்தி எங்க போனா கடவுள்ன்றான். இவர்தான்டா கடவுள், புள்ளம்மா கடவுள் என்ன செய்வார் சொன்னா கடவுள் கேட்பாமா, அப்படி கொண்டு விட்டுருவான். அதுக்கு அடிக்கிறான் இல்ல.
குல் ஃபமன் யம்லிக் மினல்லாஹி ஷைஅன் இன் அராத யுஹ்லிகல் மஸீஹ் இப்ன மர்யம வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ. எவருக்கடா அதிகாரம் இருக்கிறதுன்னு நினைக்கீங்க? இப்படி கேட்டா அவுலியாக்களை மதிக்கிறதுன்னு அர்த்தமா? இது நானா கேட்கிறேன்? நானா அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்கிறேன்? அல்லாஹ் அப்படி கேட்கிறான். எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது? அல்லாஹ் நாடினால் இந்த ஈசாவை பெற்றெடுத்த தாயை நாசமாக்கி விட்டால் எவன் என்னிடத்தில் கேட்க முடியும்? எப்படிப்பட்ட வாசனம் பாருங்க. இது யாருடைய ஆளுமை, யாருடைய வல்லமை, யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிலாம் கேட்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தை எல்லாம் பாத்தியா வர மாதிரி ஓதிட்டுப்பாங்க பள்ளிவாசல. ஜும்மான்னு ஓதுவான், அவன் தூங்கிட்டு நடப்பான். அவனுக்கு என்ன தெரியும்? எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது? யாருடைய கையில் ஆட்சி இருக்கிறது? யாருக்கு வல்லமை இருக்கிறது? ஈசாவை நாசமாக்குவேன். இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யறாருக்கிறியா? அவரை நாசமாக்குவேன், அவன் அற்புதத்தை நாசமாக்குவேன், அவரை பெற்றெடுத்த தாயை நாசமாக்குவேன். என்னிடத்தில் யாராவது கேட்க முடியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? இறை தூதர்கள் கதியுமான இறை நேசராவது மண்ணாவது. அது என்ன இறை நேசரு? இறை தூதர் வந்து விசுவான அப்புறம் இறை நேசரு. நம்மளும் இறை நேசர் தான். நம்ம ஒன்னும் அல்லாஹ்வுடைய விரோதி கிடையாது, தாங்க முடியாது. அப்படி இருந்தா எல்லாரும் இறை நேசர். வேணா தகுதி கூட குறை இருக்காது, தெரியாது, இப்ப தெரியாது. நான் இறை நேசத்தின் உச்சமானவனா, முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி உச்சமா? தெரியாது. யாராவது சொல்ல முடியுமா? மறுமைதான் தெரியும். இறை தூதர்கள் அப்படி, இறை தூதர்கள் உச்சமா, நான் உச்சமா? அவங்க தான் உச்சம். அவங்க கால் தூசிக்கு நான் பெற மாட்டாங்களாம். மத்த அளவு தெரியாது. இறை தூதர்களுக்கு இந்த கதிங்கிறான் அல்லாஹ். அதுக்கடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லையா? இது எல்லாம் ஆச்சரியமான அற்புதங்கள். நீங்க சாதாரணமா படிச்சுட்டு போயிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய படிப்பை யோசிச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதத்தை கூட எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சாரு? கம்பு கையில என்ன இருக்குன்னு அல்லாஹ் கேட்டான். கம்பு கைத்தடி இருக்குனாரு. கீழே போடணும், கீழே போட்டாரு, பாம்பாச்சு. அதை வந்து படிக்குவாங்க. அவ்வளவுதான் இருக்கா? அது பிறகுதான் உச்சகட்டமே இருக்கு. இலை மார்க்ஸ் வாங்கல, அது பிறகுதான் வருது. வாழ்க்கை அசாக்க, கம்பை கீழே போடு மூசாவே. கீழே போட்ட உடனே பலம்மார் ஆஹா தஹ்தஸு கன்னஹா ஜானுன், நெளிந்து படமெடுத்து ஓடக்கூடிய பாம்பாக மாறியது. எது? கம்பு. பாம்பு ஆச்சு இல்ல. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? வல்லா முதுபிரன் வலம் யாக்கிப். மூசா திரும்பி பார்க்காமல் ஓடினார். திரும்பியே பார்க்கல. அப்ப மூசா நபிக்கு அது அற்புதமாகவும் அது பாம்பாக மாறும் என்பது தெரியாது. இப்ப இருக்கு இந்த கர்ச்சிப்பு இருக்கு. இந்த கர்ச்சிப்பு இப்படிங்கிற பேசாம இருக்கு. இப்படி கருணாமா மாறிடுது. நான் நின்னா தைரியசாலி, போட்டு ஓடனா இறக்கே தெரியாதுன்னு அர்த்தம். போட்டு ஓடுறாரு. வலமியாக்கிப் திரும்பியே பார்க்கல. நம்ம கூட திரும்பி பார்ப்போம், ஓடன மெதுவா. அவர் திரும்பியே அல்லாஹ் சொல்ற வலமியாக்கிப் திரும்பி பார்க்காமல் ஓடினார். யா மூசா லா தகஃப், மூசாவை பயப்படாதே. லா யஹாவ் லதையல் முர்சலூன், நம்மிடத்தில் நாம் இருக்கும் பொழுது இறை தூதர்களுக்கு என்ன பயம்? பயப்படாத. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னமோ அற்புதத்தை மூசா நபி மந்திர கோல வச்சிருக்காரு நினைச்சிட்டான். சாதா கம்பு, குச்சி, சாதாரண குச்சி. அது ஒரு தடி, கைத்தடி ஊனி போறது. அது பாம்பா மாறுது. உளுந்தடிச்சு ஓடினா இருக்கிறான். அப்ப மூசா நபிக்கு அது அற்புதம் என்று தெரியாது. அல்லாஹ் தெரிய வைக்கிறான். பயங்கரமான அங்க ஒரு போட்டி வந்தது அல்லவா? பயங்கரமான சூரியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். மகத்தான சூரியத்தை. என்ன? அவர்கள் கயிறுகளையும் கம்புகளையும் பாம்பு போல நெளிய வைத்தார்கள். கயிறை போடுறான் வரிசையா 19 கயிறு, ஒரு 19 கம்பு, 50 பேரும் மொத்தமா வந்து அப்படி போடுறான். அப்படி இப்படியே ஓடுதுன்னா என்ன ஆகும்? அங்கேயும் மூசா பயந்தாருங்கிறான். இங்க பயந்தாரு. அல்லாஹ் சொல்லி பயப்படான்னு சரி கட்டி போன்டான். அங்க போயா நின்னாரா? என்ன சொல்றான்ல? அவர் உள்ளத்தில் கொஞ்சம் பயம் வந்தது. இங்க ஓடல, அங்க ஓடிட்டாரு. ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொன்னாரு, ஓடிட்டாரு. இங்க நிறைய பாம்பு கிடக்கு. மெதுவா பயம். என்ன நம்ம ஒரு பாம்பு கொண்டு வந்து இவங்க ஆயிரக்கணக்கான பாம்பு. அப்படி பயம். மூசாவுடைய உள்ளத்தில் பயம் தோன்றியது. அப்பவும் கொள்ளாத பயப்படாத அப்படி சொல்றான். இன்னக்கு அடுத்த ஆளா நீர் தான் ஜெயிக்க போகிறீர், பயப்படாத. காலு ஆமன்னா பிரப்பி மூசா ஹாரூன். ஜெயித்த பிறகு இந்த மூசா ஹாரூன் பிரப்பி ஹாரூனும் மூசா, இந்த ஹாரூனும் மூசாவும் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோன்னு மொத்தமா படுத்தாங்க. அத்தனை பேர் யாரு? சூனியக்காரெல்லாம் படுத்து ஈமான் ஈமான் ஆமன்னா ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ஒரு இடத்துல வருது. காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், காலு ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன், பிரப்பி ஹாரூன் வ மூசா. இத்தனை இடத்துல வருது.
ஹாரூன் மூசா சொல்லக்கூடிய ரப்பை, மூசா ஹாரூன் சொல்லக்கூடிய ரப்பை, ரப்புல் ஆலமீன் ஆகிய ரப்பை இப்படியே சொல்றாங்க. இத்தனை வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் அடிபணிந்து விழுந்தார்கள். அப்புறம் அடிபணிந்தோடனே ஃபிரௌன் டென்ஷன் ஆயிட்டான். ஃபிரௌன் நான் சொல்ல வந்து ஏன்டா இஸ்லாத்துல அவனை வெட்ட போறாங்க, குத்த போறாங்க, கையை காலை வெட்ட போறாங்க சமம் கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க ஃபக்லிமான் தகால் இன்னமா தக்லி ஹாதில் ஹயாத்தத் துன்யா, என்ன வேண்டுமோ செய்யடா, என்ன தீர்ப்பு வேண்டுமானாலும் சொல், உலகத்தில் தானே எங்களை வீழ்த்த முடியும், எங்களை ஒழிக்க முடியும், கையை காலை வெட்ட முடியும், என் ஈமானை ஒழிக்க முடியுமான்னு அர்த்தம். என் நம்பிக்கைனால மாற்ற முடியுமாடா? இவ்வளவு ஸ்ட்ராங்காக யார் பேசினா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்கள், அந்த தூதரை ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்கள், சூரியக்காரர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்கள். அதற்கு பிறகு என்னாச்சு? பயங்கரமான பஹர், கடல், நைல் நதின்னு சொல்லுவோம்ல, அது பிளந்தது. அது கூட படமா கூட எடுத்திருக்கான். 10 கட்டளைகளும் படம் கூட எடுத்திருந்தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால. அப்படியே கடல் பிளக்கிற மாதிரி அவர்களை காப்பாற்றினான் அல்லாஹ். யாரை? மூசாவையும் மூசாவுடைய சகாக்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான். கடல் ஃபிரௌன் கூட்டத்தை மூழ்கடித்தது. சரி, இவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்த்து ஜெயித்து கண்ணுக்கு முன்னால கடல் ரெண்டா பிளக்கிறதுனா சாதாரண விஷயமா? அது இத பார்த்துட்டு அவங்க வர்றாங்க. அங்க போன இடத்துல யாக்குஃபூன அல் அஸ்னாமிலஹும், அவர்கள் ஒரு சிலையை வணங்கி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். யாரு? மூசா நபியுடைய மூசா நபி அங்க இல்ல, மூசா நபியுடைய சஹாபாக்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். அவங்க சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாருங்க, அவன் சொல்றான், மூசா நபி வந்த உடனே இஜஅலனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, இவர்களுக்கு இந்த சிலை இருப்பது போல, கடவுள் இருப்பது போல எங்களுக்கு ஒரு சிலை கடவுளை தாங்களே. புத்திய பத்தியலா அற்புதத்தை பார்த்து வந்ததுனால இன்னொரு அற்புதம் டவுன் படுத்துடணும். ஈமான் அப்படித்தான் நாசம், ஜாக்கிரதையா இருக்கணும். ஈமான் கொள்வது சாதாரண விஷயம் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒரு சாபி கேட்கிறார்ல, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அற்புதமான உபதேசத்தை செய்யுங்கள். குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல். சும்மஸ்தகிம், பிறகு அதில் உறுதியாக இரு. பிரச்சனை வரும், சிக்கல் வரும், ஈமான் ஓட்ட விட்டுறாத, ஈமான பாழாக்கிறாத, பழுதாக்கிறாத, ஈமான் கொள்ளு, அதில் உறுதியாக இரு சொல்லுவாங்க. பல இடத்துக்கு கஷ்டம், பல டாக்டர் போய் தீரல, என்ன செய்யானே தெரியல. நான் சொல்றத கேளு, நேர நீ என்ன செய், நாகூ தௌலியாட்ட போய் ஒரு நேர்ச்சி செஞ்சுட்டு வா. இன்னொரு அதெல்லாம் வேண்டாம், அது ஒண்ணுக்காவாது, அஜ்மீருக்கு போ. இன்னொரு அஜ்மீர் வேணா உனக்கு லோக்கல் அவுலியா எவ்வளவு பவர்ஃபுல் ஆளு இப்படி சொல்லுவான். ஈமான் நாசமாக்கிடுவான். ஈமான் கொள், அதில் உறுதியாக இரு. அவருடைய சொன்ன இஜஅலனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, வேறு கடவுளை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னார்கள். கால இன்னக்கும் குன்தும் கௌமன் தஜ்ஹலூன், அடமுட்டா பயில்வடா அப்படிங்கிறார் மூசா நபி. அறிவு இருக்கா உங்களுக்கு? எதுல இருந்து காரி துப்பிட்டு வந்து திருப்பி அந்த சாக்கடைக்கான போவீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஃபத்தகுல்லாஹ யா உல் அல்பாபில் லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அறிவாளிகளே, அல்லாஹ்வை பயப்படுங்க. அறிவு வேலை செய்யணும். அன்பிற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு, அது நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட சிறப்பு நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசியா ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நபிகள் பெருமானார்ட்ட, முஹம்மதே உன்னை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், இஸ்லாத்துக்கு வந்துடுறோம். என்ன செய்ய தெரியுமா? ஹத்தா தஃப்ஜுரனா மினல் யம்புஆ, இந்த பூமியில் ஒரு நீரோடை ஓட வேண்டும், பீரிட்டு அடிக்க வேண்டும். மந்திரவாதி நினைச்சிட்டான் ரசூலுல்லாஹ். சுமந்திரகாளி அப்படி கணும், தண்ணி அப்படி மேலைக்கு வரணுங்கிறான். நம்ம போர் ஓட்டு வருது இல்லைங்க, சும்மா வரணும். அப்படி வரவை அல்லாஹ்வுக்கு ஒத்துக்கிறோம். குர்ஆன் எவ்வளவு பெரிய அற்புதம், அத மண்டையில ஏறல. இந்த மாதிரி ஒண்ணு கேட்கறான். அவ் தக்குல்லக ஜனத்தும் மின் நஹீலின் அனபின் ஃபஜ்ஜில் அன்னார ஹிலாலஹா தஃஜீரா, உனக்கு ஒரு பழத்தோட்டம் இருக்க வேண்டும். திராட்சை தோட்டங்களாக இருக்கட்டும், அல்லது பேரிச்சம்பழ தோட்டங்களாக இருக்கட்டும். தோட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆறு போன்ற ரம்மியமா இருக்கணும் தோட்டம். எவ்வளவு அற்புதமான தோட்டத்தை வச்சிருக்காரு, உண்டு பண்ணிருக்காரு இவர் தூதர் அப்படிங்கிறோம். அது வேண்டாம். அவ் துஸ்கத ஸமா கமா ஸஅம்த அலைனா கிஸபன், வானம் இடிந்து உலட்டும், உலச்சை. நாங்க பாப்போம், வானம் இடிஞ்சு துண்டு துண்டா கீழே விழணும். இறை தூதர் தாண்டா வானத்தை இடிச்சிட்டார்லா அப்படி சொல்றான். அவ் எக்குல்லக பைத்து மின் சுஹர்வின் அவ் தாத்திய பில்லாஹி வல் மலாயிகத்து கபீலா, அல்லது அல்லாஹ்வை மலக்குகளை முன்னால கூட்டுவான். நான் அல்லாஹ் ஏத்துக்கறான். புத்தி எப்படி போது பாருங்க. அல்லாஹ் மலக்குன்னு சொல்லிட்டு அலையாத, ஒரு தடவை முன்னால கூட அல்லாஹ் கொண்டு நிப்பாட்டு, இதுதான் அல்லாஹ், என்ன மலக்கு இப்படி கேட்கான். இது அல்லாஹ் பெரிய காரியமா? சாதாரண காரியம். அதுக்கடுத்து அல்லது மின் சுஹர்வின், தங்க மாளிகையாவது இருக்கட்டும்.
ஒரு தங்க வீட்டை கட்டு. சோத்துக்கு வழி இல்லாம சாப்பாடு வழி இல்லாம பண்டார பரதேசிகளா அலைஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க தூதரமோ அப்படின்னு பேசுறான். அல்லது அது வேண்டாம், அவ தர்கா ஃபிஸ்ஸமா, வானத்தில் ஏறிப்போ, அப்படியே மிதந்து மேல போகணுமா, பறந்து அப்படியே போகணும். கிதாப நக்கரோ, மேல போகும்பொழுது சும்மா போகணும், கீழே வரும்பொழுது பெயிண்டிங் கட்டி ஒரு குர்ஆனை கொண்டு வரணுங்கிறான். குர்ஆன் இருக்குல்ல, போகும்பொழுது சும்மா போ, கீழே வரும்போது நல்ல ஒரு குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கீழே இறங்கணும். பரவாயில்ல, சும்மா போனாலும் புக்கோட வர்றாரு, ஈமான் கொள்றாங்கிறான். எப்ப அவன் புத்தி எப்படிலாம் பேருக்கு வத்தியாளா, சுபஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர் ரசூலா அடிச்சுனா ஒரு ரெடி. அல்லாஹ் தூய்மையானவன், நான் மனிதன், அல்லாஹ்வுடைய தூதர், என் கட்டளைப்படி அல்லாஹ் கேட்க மாட்டான்டா, அவன் கட்டளை தான் நான் கேட்கணுங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ் யஃஅலு மா யஷா, அவன் விரும்பியதை செய்கிறான். இன்ன ரப்பக ஃபஅலு லிமா யுரீத், உன் இறைவன் தான் நான் நினைத்ததை செய்கிறான். அதே சமயத்தில் அந்த இறைவன் அநியாயம் செய்ய மாட்டான். ஒமா யுதியு அஜ்ரல் முஹ்ஸினீன் ஒமா கான அல்லாஹு யுதிய ஈமானக்கும், உங்கள் ஈமானை அல்லாஹ் பாழாக்க மாட்டான். ஈமான் பிடிச்சுக்கிறங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, உங்க நம்பிக்கை நாசமாக்க மாட்டான். அல்லாஹ் நாசமாக்காம இருக்க நீ இப்படி நட. இறைத்தூதர் எப்படி வச்சிருக்க பாரு, என்னுடைய வல்லமை என்ன, இறைத்தூதர்கள் யார் என்பதை கவனித்திருந்தோம் என்றால் நம் ஈமான் இந்த உலகத்தில் தப்பிக்கும். உலகத்தில் ஈமான் தப்பித்து விட்டால் அந்த ஈமான் மறுமையில் நம்மளை காப்பாற்றும். அது போன்ற வெற்றியை சோனத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.